வணக்கம். இன்றைக்கு அரசியலில் இன்றைக்கி பலவிதமான ஒரு சில அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தேசிய அரசியல், ஒரு பக்கம் திராவிட அரசியல். இப்படி அரசியல் பல விதமான பரிமாணங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன அப்படின்னா, தேசிய அரசியல் அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க? மதவாத அரசியல். தமிழகத்தில் என்ன அரசியல் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல். ஒரு பக்கம் திராவிட அரசியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி, அதாவது ஜாதி அடிப்படையில் சாதியை தூண்டிவிட்டு அதில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தால் இங்கே திராவிடம் தோற்று போகும். அதனால் இங்கே இருக்க தமிழர்கள் ஜாதியாக அவர்களை பிரித்து, சில மதத்தால் பிரித்து அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கார்கள். அதில் ஒரு சில பேர் இந்த ஜாதிக்கு நான் தான் பெரிய தலைவர், இன்னொரு பக்கம் அந்த ஜாதிக்கு நான் தான் பெரிய தலைவர். இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கு நான் தான் தன்னை பெரிய ஒரு தலைவராக நினைத்து கொண்டு அவர்கள் பேசுகிற பேச்சுகள் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த எல்லா மக்களுமே, அந்த சமயத்தை சார்ந்த எல்லா மக்களுமே அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே பிரிவினையை அவர்கள் என்றைக்குமே அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், தமிழாக வாழ வேண்டும், எல்லா சமுதாயத்துடைய மக்களும் இளைஞர்களும் அவருடைய ஆசை. ஆனால் ஒரு சில தற்கூறிகள் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜாதிக்கு நான் தான் ஒரு பெரிய தலைவன், தன்னை தலைவன் போல சித்தரித்து கொண்டு அவர்கள் பேசுகிற பேச்சுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் யாரும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் 10 பேர் வேணும்னா 20 பேர் வேணும்னா அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம், மற்ற மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 நாளைக்கு முன்பதாக நான் முகநூலில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பிராமணர், ஒரு ஐயர் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, பிராமணன் தான் இங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம சொல்கிறது தான் இங்கே நடக்கும், நம்ம இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத ஒரு பதிவை பார்க்குறேன். அது ஆணித்தனமாக அவர் பேசுகிறார். உண்மையிலேயே அது உண்மைதான். கீழே அடித்தட்டிலிருந்து மேலே வரைக்கும் பிராமணர் ஐயர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே நடக்கும். அது மோடி ஆட்சி இருந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி, திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, இங்கே இவர்களை ஆட்டி வைப்பது பிராமணர் தான். இங்கே நாங்கள் திராவிட ஆட்சி செய்கிறோம்னு சொல்லி ஸ்டாலின் பேசுகிறார். அதாவது ஆரியத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஆனால் தமிழகத்தில் 2 ஒழிக்கணும். ஒன்று ஆரியம், இன்னொன்று திராவிடம். இவர் 2 பேர்த்தையும் ஒழிப்பது தான் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு சித்தாந்தம். இந்த திராவிடத்தை பற்றி பேசுகின்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இவர்களை இயக்குகிறது ஒரு பிராமணர் ஐயர் குடும்பம் தான். இவர் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இருக்கிறாங்க, ஐயர் இருக்கிறாங்க. அதாவது நம்ம கலாநிதி முரசொலி மாறன் எடுத்துக்கிட்டு அவர் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறாங்க. அதே போல் அவருக்கு பிஓவாக இருந்தவர் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். அதே போல் இப்போ தயாநிதி மாறன் குடும்பத்திலையும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், ஐயர்கள் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை, அது மறுக்க முடியாது. அப்போ இவர் எப்படி திராவிடத்தை இவர் முன்னெடுத்த போகிறார் என்று தெரியவில்லை. திராவிடம் பேசுகிறார்கள், ஆனால் அவர் குடும்பத்தில் ஆரியம் ஐயர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் இதில் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய போஸ்டிங்காக சொல்லக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியது ஐயர். நீங்கள் பேங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறது ஐயர் தான் இருப்பார்.
வேறு எந்த சமூகம் இருக்காது. அதுக்கு கீழே தான் மற்ற சமூகங்கள் இருக்கும். அதே போல் நீங்கள் மத்தியில் எடுத்துக்கிட்டாலும் அது ரயில்வே துறை, மத்திய துறையில் இருக்கிற எல்லா துறையிலையும் உயர் பகுதியில் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள், ஐயர்கள் தான். கேட்டிங்களா? அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாவனுமே கீழே. ஐயருக்கு கீழே தான் மற்ற எல்லாவனுமேன்னு சொல்லி அவன் வச்சிருக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய அதே போல் சிம்மு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிற சிம்மு. இந்த சிம்முக்கு ஜியோன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயர் தான் இருப்பான். வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்னா அவன் ஐயர் தான் இருப்பான். கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு பெரிய இப்போ இருக்கிற ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, அதில் முக்கியமான போஸ்டிங், உயர் போஸ்டிங்கில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள், ஐயர் தான். அதை மறுக்க முடியாது. கேட்டிங்களா? இங்கே நம்ம தான் இருந்துக்கிட்டு நான் தான் ஆண்ட பரம்பரை, நான் தான் உயர்ந்தவன் கேட்டிருக்கான். உயர்ந்தது யாருன்னு கேட்டால் ஐயர். ஐயருக்கு கீழே தான் எல்லாவனும் சொல்லி அவன் எழுதி வச்சுட்டான். கேட்டிங்களா? அதை யாரையும் மாற்ற முடியாது. அதே போல் அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் நடத்துகிறார்கள். அது ஆர்எஸ்எஸ் முகாம், ஆர்எஸ்எஸ் அகாடமி இருக்குது. ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு பெரிய மாமன்றம் இருக்கிறது. இந்த மன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்எஸ்எஸ் குழுக்கு தலைவர் யாருன்னா ஐயர் தான் இருப்பார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மோடியை ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க, அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க யார் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள் தான். அந்த ஆர்எஸ்எஸ்க்கு உடைய கட்டுப்பாட்டு பிராமணர்கள் இருக்கும். அது யாராலையும் மறக்க முடியாது. மோடி ஒன்றும் இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கலாம், இல்லை இந்தியா ஜனாதிபதியாக இருக்கலாம். ஆனால் அவர்களை இயக்குகிறது பிராமணர்கள், ஐயர்கள் தான். எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் தமிழகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாவட்டத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கோம், இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அது இல்லை. நல்லா போய் தமிழகத்தை ஆட்டி படைக்கிறது ஐயர் தான். அது எந்த மாற்றுக்கிறது யாரும் மறக்க முடியாது. நல்லா புரிச்சுக்கணுங்க. கேட்டிங்களா? அதே போல் தான் உலக இந்தியா முழுவதும் ஐயர் என்ன சொல்கிறானோ அதுதான் நடக்கும். ஸ்டாலின் சொல்லலாம், நான் யார் பற்றி கேட்க முடியும். ஆனால் ஸ்டாலின் முதல்வரை ஆட்டி படிக்கிறது ஒரு ஐயர் தான். கேட்டிங்களா? இங்கே ஐயர் இல்லாமல் அரசியலே கிடையாது. ஒன்றுமே வேண்டாங்க. சிம்பிளான விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஜாதி கலவரமும் ஒரு சண்டையும் நடக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஊரில் அந்த இடத்துல பிராமணர்கள் 5 பேரோ 5 குடும்பமோ ஒரு குடும்பமோ இருந்துச்சுன்னா அன்றைக்கி நைட்டு வீட்டில் போய் அவர்களோட வீட்டை கதவை தட்டுங்க. 1க்கு 4 தடவை தட்டுங்க. கேட்பா, என்ன வேணும்னு கேட்பா. இந்த இடத்துல சண்டை நடக்கு, ஒரு ஜாதிகள் நடக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவள் உடனே அங்கே யாருக்கு ஃபோன் போடுவாரோ ஃபோன் போட்டு உடனே அந்த கலவரம் நிற்கும், சண்டை நிற்கும். இதுதான், இது உண்மை. இது யாராலையும் மறக்க முடியாது. அதே போல் தான் இங்கே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்ட்டு. அதே போல் இன்னொன்று என்ன பண்ணால், இங்கே அதாவது மோடியோட திட்டம்னா மத அரசியல். அதாவது இங்கே என்ன செய்யலாம், இஸ்லாமியர்களை துரத்தணும், கிறிஸ்தவர்கள் மத மாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவை ஆண்டது பிரிட்டிஷ்காரன், இன்னொன்று இஸ்லாமியர்கள் தான் ஆண்டார்கள். அவர் இந்தியாவை பிரிட்டிஷ்கார ஆளப்பட்டு அவர் நினைச்சா நாடை, இந்தியா நாடை இது கிறிஸ்துவ நாடாகவே அறிவிச்சிட்டு போயிருக்கலாம். அவன் நினச்சி எல்லாத்தையும் மாற்றிருக்கலாம். ஆனால் மாற்றலாம். ஏன்னா அவங்க மதங்கிறது அவனுடைய தனிப்பட்ட விஷயம், அவனுடைய மனசு சம்மந்தப்பட்டது. அதை அவனை ஏற்றுக்கிறாதையும் அவனுடைய விருப்பம். கிடைங்களா? இன்னொன்று, கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்தியாவுக்குள் வராமல் போயிருந்தால் கண்டிப்பாக பிராமணர்கள் எல்லாத்தையுமே அடக்கிடுவார். கல்வி என்பது எல்லாத்துக்குமே கிடச்சிருக்காது. இன்றைக்கி ஒரு சர்ச்சு இருக்குன்னா அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்கும், இல்லை அந்த பள்ளி இருக்குது அப்படின்னா பள்ளி சர்ச் இருக்கும். அவர்கள் கல்வியை அனைவரும் கற்க வேண்டும் என்பது கல்வியை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் உண்மை. கேட்டிங்களா? நீ அதை எவனோ ஒருத்தன் சொல்கிற அப்படின்றதுக்காக மதம் மாற்றம் செய்கிறான், அதை செய்கிறான், இவனை விரட்டணும் அவனை விரட்டணும்னு சொல்லி இந்த தமிழ் மக்கள் அதை சிந்திக்காதீங்க, இளைஞர்கள் சிந்திக்காதீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் இவன் அரசியல் செய்யணும், ஓட்டு வாங்கணும், இங்கே முதல்வர் ஆகணும், இங்கே செவிக்கணும், பிரதமர் ஆகணும். இதுக்கு என்ன ஐடியா?
ஏதாவது ஒரு கலவரத்தை ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். புரியுதுங்களா? தமிழகம் என்ன செஞ்சிட்ருக்கு, தமிழகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, சுற்றி இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் போயிடுச்சு. நமக்கு என்ன நினைக்கிறோம், அவங்க கொடுக்குற 1000 2000 இலவச பஸ் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் விலைவாசி எல்லாம் ஆகிப்போச்சு. மக்கள் நம்ம தான் சிந்திக்கணும். இங்கே தமிழகத்தில் இருந்துட்டா இந்தியாவை விட்டே விரட்டக்கூடிய ஒரு ஆரியத்தையும் திராவிடத்தையும் நம்ம விரட்டணும். முதல்ல இந்த பிராமணர்கள் முதல்ல எங்கேருந்து வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்கணும். பிராமணர்கள் முதல் இந்தியாவை சார்ந்தவர்கள் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதே போல் இன்றைக்கி பிராமணர்கள் வேலைக்கே போகாமல் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்ருக்கான். யாருக்காக தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன தமிழன் போய் அங்கே வளர்த்தா அவனுக்கு அப்படி இப்படி நீ அதில் போயிட்டே நீ இதில் போயிட்ட நம்ம இப்படி வசதி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தமிழரிடத்திலே ஜாதி மதம் வேறுபாடு இன்றி நம்ம வாழ கற்றுக்கிறதுமோ அன்றைக்கி தான் நம்ம தமிழனாக இங்கே வாழ முடியும். முதல்ல ஜாதி பிரிவினையை ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த நபர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஆரோக்கியமாக அரசியல் செய்யுங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஜாதிய அரசியல் செய்தால் இங்கே எடுபடாது. நம்ம படிப்படியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம அதிமுகவில் என்ன நடக்கிறது, திமுக என்ன நடக்கிறது, இன்னும் ஜாதி தலைவருடைய நிலைமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் முதலாவது. எனவே இங்கே பிராமணர்கள் அது ஐயர்கள் இல்லாமல் தமிழகத்தில் எதுவும் நடக்காது, இந்தியாவில் எதுவும் நடக்காது. அது உண்மையான ஒன்று. வணக்கம்.